மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும். 297 அறிவிப்புகள் அடங்கிய அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட எடப்பாடி. வரும் 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இதில் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும், இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க ரூபாய் 25 லட்சம் கடன் வழங்கப்படும், வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்படும்னு மொத்தம் 297 அறிவிப்புகளை எடப்பாடி வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். இந்த தேர்தல் அறிக்கையில் பொதுமக்களை கவரும் வகையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் அதிமுக சார்பில் ஏற்கனவே 3 கட்டமாக வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்த நிலையில் இன்று மொத்தமாக 297 அறிவிப்புகளை அடங்கிய அதிமுக தேர்தல் அறிக்கையினை அந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மகளிருக்கு தற்போது நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்றார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு பிறகு ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யலாம். வீடு இல்லாத அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் தரமான வீடு கட்டி தரப்படும். அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்கள், மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்வதற்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். அப்போது அவர் பேசியது, ஏற்கனவே 3 கட்டமாக தேர்தல் வாக்குறுதிகளை அளிச்சிருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களின் கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரித்திருக்கிறோம். கொரோனா காலத்தில் வருவாயே இல்லாத நேரத்தில் கூட திறம்பட பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம்னு கூறியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 10,000 உதவித்தொகை, மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும். நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லாத பேருந்து பயணம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவச ஃப்ரிட்ஜ் அதாவது குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை ரூபாய் 2,000ஆக அதிகரிக்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் 1 கிலோ பருப்பு, சமையல் எண்ணெய் இலவசம். வீடற்ற குடும்பங்களுக்கு அம்மா இலவச வீடு திட்டத்தின் கீழே இலவச காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2,000 வழங்கப்படும். தற்போது இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாருக்கு தற்போது வழங்க வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். காட்சி ஊடகவியலாளர்களுக்கு ஓய்வூதியம், இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க ரூபாய் 25 லட்சம் கடன் வழங்கப்படும். வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்படும். கொத்தடிமை இல்லா மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும். ஜெயலலிதாவின் கனவு திட்டமான கச்சத்தீவை மீட்பதற்கான உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். மதம் மாறினாலும் பட்டியலின மக்களுக்கான சலுகை தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் போன்ற வாக்குறுதிகளை தெரிவிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.